லைஃப் ஒரு மேஜிக். எந்த நேரத்துல எந்த தருணத்துல யார் உங்களை பார்ப்பாங்க, யார் மூலியமா உதவி கிடைக்கும், யார் உங்கள் காலை வாரி விடுவாங்க, யார் உங்களை வீழ்த்துவாங்க, யார் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது. ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தையே தூக்கிவிடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்று நம்புங்கள். லைஃப் ஒரு மேஜிக். விமர்சனங்கள் வரதான் செய்யும். நான் ஜிகர்தண்டா பிராண்ட் எல்லாருக்கும் இல்லையா, எங்க போனாலும் ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா சொல்றோம். இவர் ரியா சார் சொன்னாரு, சார் இந்த வருஷம் டைட்டில் ஸ்பான்சர் நாங்க தான் சொல்லிட்டாங்க, அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னாரு. எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. சாதாரண விஷயமா, ஒரு பிராண்டுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு சாதாரண விஷயமா? அவங்க தாத்தா காலத்தில் ஆரம்பிச்ச பிசினஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ஜிகர்தண்டாங்கிற வரலாறு தெரிஞ்சுங்க, ஒரு பிராண்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு. மரியாதைக்குரிய பெரியவர் ஷேக் மீரான் அவர்கள் தள்ளுவண்டியில ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தவர். ஆனா எப்ப ஒரு பிசினஸ்மேன் ஜெயிக்கிறார் தெரியுமா? தான் செய்யக்கூடிய பிசினஸ்ல உலகத்தை பலரும் செய்வாங்க, ஆனா பலர் செய்யக்கூடிய பிசினஸ் தான் செஞ்சாலும் அதுல என்ன புதுமையை புகுத்த முடியும் என்று தெரிந்தவர்கள் வியாபாரத்தில் வெற்றியை பெறுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீ அதுல என்ன இனோவேட்டிவா பண்ற, அதான விஷயம். வாழை இலையில ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருக்கோமா? கொடுத்திருக்காரு அவங்க தாத்தா, மரியாதைக்குரிய பெரியவர் ஷேக் மீரான் அவர்கள். அந்த ஐஸ்கிரீமுக்கு மக்கள் வச்ச பிராண்ட் என்ன தெரியுமா? பாய் ஐஸ்கிரீம். மக்கள் வச்ச பிராண்டு ஒன்னு சொல்லவா? உங்கள் பிராண்டுக்கு நீங்க பேர் வச்சு அதை முன்னேற்றுவதை விட உங்க பிராண்டுக்கு இந்த உலகம் பேர் வச்சதுன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராண்டுன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, அது உங்களுக்கு நடந்திருக்கு.